மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்னைக்கு அதிகப்படியான மக்கள் இரவு நேரத்தில் அதிகமாக முழிச்சிட்டு அதிகாலை எழுந்திரிக்காம 8 மணி 9 மணி வரைக்கும் படுத்து தூங்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. இது நல்ல பழக்கம் இல்லை அப்படின்றது அவர்களுக்கும் தெரியும். ஆனால் முடியலைங்க. நைட்லாம் எனக்கு பார்த்திங்கன்னா 10 மணி வரைக்கும் ஒர்க்கு, 12 மணி வரைக்கும் ஒர்க்கு, இல்லைன்னா நான் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன், ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், நான் இல்லைனா அங்கே வெளியூர்லேருந்து வந்தேன், இல்லை நான் டெய்லி என்னோடய ட்ராவலிங் டைம் அப்படி ஆயிடுது, அதனால் 11 மணி 12 மணி 1 மணி அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரம் அதிகமாக முழிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு பல காரணங்கள் நிறைய பேர் வைக்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இரவு தூக்கத்தை கெடுத்தல் அப்படின்றதுமே ரொம்பவும் ஒரு மோசமான ஒரு விஷயம்தான். ஏன் அப்படின்னா, இரவு நேரத்தில் தான் நமக்கு நிறைய ஹார்மோன்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுரக்கக்கூடிய ஒரு வேலை நடக்கும். அடுத்தது கிளென்சிங் பண்ணக்கூடிய வேலை நடக்கும். ஆமாம், இரவு தூக்கத்திற்காக வரக்கூடிய ஹார்மோன் இரவுக்கு மட்டும்தான் சுரக்கும். நம்ம பகல்லையும் சுரந்து அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோம்னா எப்படி இருக்கும்? சரிங்களா? அதான் ஒரு விஷயம். அடுத்தது கிளென்சிங். ஒரு நாள் முழுவதும் இயங்குகிறோம். ஒரு நாள் முழுவதும் இயங்கணும் பொழுது நமக்கு சத்துக்கள், நீங்கள் சாப்பிடக்கூடிய சத்துக்களை உடம்பு எடுத்து பயன்படுத்துறது மாதிரி கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையும் பண்ணும் இல்லையா? இந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடியதுக்கான ப்ராசஸ் நடக்கிறது பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தான். அதனால தான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் எழுந்த உடனே நமக்கு மலம் வருது, யூரின் வருது, நமக்கு வாய் பார்த்திங்கன்னா அந்த துர்நாற்றம் வருது, அந்த எச்சில் துப்பிட்டு நம்ம வாய் கொப்பளித்து பல்லு விளக்குறோம். இப்படி எல்லாமே கண்ணிலிருந்து பூளை வருது நம்ம நைட்டு தூங்கிட்டு எந்திரிக்கப்படும் பொழுது பார்த்தீங்களா? அப்போ உடம்பு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான ஒரு ப்ராசஸ் பண்ணது எழுந்த உடனே கழிவுகளாக வெளியேறுது. அதான் அது நல்ல தூக்கம் இருந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைன்றதே வராது. நீங்கள் பாருங்கள், மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் தூக்கம் சரியில்லை அப்படின்றத அர்த்தம். அவங்க படுத்தா பிறண்டு படுத்துக்கிட்டே இருப்பாங்க. படுத்து தூங்கின திருப்தியே இருக்காது. உள்ளுக்குள்ளே ஒரு படம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அவர்களுக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன் வரும் அப்படின்னு அர்த்தம், அல்லது இருக்கும். நீங்கள் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களாம் பாருங்களேன். அப்போ நல்ல ஆழ்ந்த தூக்கம் நீங்கள் தூங்கணும் அன்றைக்கி பாருங்களேன், காலையில் எழுந்த உடனே மோசம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நீங்கள் எந்த மருந்து மாத்திரைகள் எடுக்கணுன்ற அவசியமே இல்லை, ஈஸியாக போயிடும். அப்போ கான்ஸ்டிபேஷனுக்கு காரணம் கூட பார்த்திங்கன்னா தூக்கம் சரியில்லை அப்படின்றது தான். அதான் ஒரு விஷயம். நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கப்படும் பொழுது உங்களுக்கு சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து எந்த ஒரு சிக்னல் தகவல்களும் உங்களுக்கு வரலை. நீங்கள் படுத்த மாதிரி தெரிஞ்சு காலையில் எந்திரிச்சிட்டேன்பா, அதுக்குள்ளேயே விடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அது மாதிரி ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்குனது உங்களுக்கு கவனமே இல்லாத ஒரு தூக்கத்தில் இருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கழிவு வெளியேற்ற அந்த மிஷின் ரொம்ப சீராக சிறப்பாக செயல்பட்டு காலையில் எழுந்தோட நமக்கு மோசம் போகும். அது மட்டும் இல்லாமல் காலையில் அதிகாலை எழுந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அதிகாலை எழுந்தாங்க, யாருமே பெரிய நோய்க்குள்ளே மாட்டாமல் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம 8 மணி 9 மணிக்கு தான் நம்ம எந்திரிக்கிறோம். இதை சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இன்றைக்கி சீன மருத்துவம் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் இந்த ஆர்கன் பார்த்திங்கன்னா சக்தி முழுமையாக செயல்படுது அப்படின்னாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னோம்னா 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நம்மளுடைய பெருங்குடலுக்கான சக்தி ஓட்டம் முழுமையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டமே முழுமையாக பெருங்குடலில் தான் செயல்படுதான். எப்படி பாருங்களேன், அப்போ 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பெருங்குடலில் இந்த சக்தி ஓட்டம் ஓடுதுன்றதுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க பாருங்கள், அதிகாலை 5 to 7 அப்படின்றது எழுந்து மலம் கழிச்சிட்டு அவங்க அடுத்த வேலைக்கு போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்போ 5 மணிக்கே அவங்க எழுந்திருக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த பிரச்சனை அவர்களுக்குள்ள கிடையாது. அதனால் வரக்கூடிய கேஸ் ட்ரபிள் அப்படின்ற அந்த பிரச்சனை கிடையாது. ரொம்ப வெகு சிலர் மட்டும் அதில் அவதிப்பட்டாங்க. அவங்கெல்லாம் அதிகாலை எழுந்திருக்க பழக்கம் இல்லாதவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த அதிகாலை எழுதுறதுனால என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குது பாருங்களேன். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கும். ஏன்னா மலச்சிக்கல் தான் உங்களுடைய பல சிக்கலுக்கு காரணமாக இருக்குது. அதுபோல் நீங்கள் பாருங்கள், ஒரு 8 மணி 9 மணிக்கு நீங்கள் அவசரமாக எந்திரிச்சு அவசரமாக குளித்து கிளம்பி அவசரமாக வேலைக்கு ஓடுறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் நைட்டு வேலை முடிச்சுட்டு வந்த பிறகு பாருங்களேன், ஒரு திருப்தியே இருக்காது. ஐயோ, இன்றைக்கி அந்த வேலையை முடிக்க முடியல, இந்த வேலையை முடிக்க முடியலை, அதை பார்க்க முடியலையே, இங்கே போய் கொடுத்து வந்திருக்கலாமே, இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கலாமே, இன்றைக்கி டைமே பத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சில காரணங்கள் சொல்லுவீங்க. உங்களுக்கு நேரம் பத்தலை அப்படின்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணுவீங்க. கவனித்து பாருங்கள். அதுவே நீங்கள் அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமான நேரம், ஸ்பேசஸ் நிறைய கிடைக்கும். நீங்கள் நைட்டு அன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை முடித்த மாதிரி இருக்கும். அப்பா, இன்றைக்கி தான்ப்பா திருப்தியாக இருக்குது, எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்திப்படுவீங்க. பாருங்கள்,
நம்ம அதிகாலை எழுந்திருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் திருப்தியான ஒரு நிலைக்கு கொண்டு வருது. ஆனால் அதுவே வந்து தாமதமாக எழுந்திருக்கிறதுனால எல்லாமே தாமதமாக நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் அங்கே லேட்டாக வந்துட்டேன், சாரிங்க, எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன், ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேட் தாமதம் நடக்கும். உங்களுக்கு நடக்கக்கூடிய வேலைகளும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளும் தாமதமாகும். இது தாமதமாக எழுந்திரிச்சா. அதிகாலை மட்டும் நீங்கள் எழுந்து பாருங்கள். அதிகாலை 5 மணிக்கு எழுதல் மூலமாக உங்களுடைய மனநிலைகள் ஒருங்கிணைக்கப்படும். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து கூடும். நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நல்ல பதிவாகும். அப்போ படிக்கிற குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை நேரத்தில் நம்ம வந்து எழுந்திரிக்க வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த நேரத்தில் நம்ம படிக்கிறது நல்லா கிரகிக்கப்படும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சிட்டு நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு பாருங்களேன், அந்த நேரத்தில் ஃபோன் கால்ஸ் வராது, உங்களுக்கு பெரிய அர்ஜென்ட்டான ஒர்க் எதுவுமே இருக்காது, இது நான் உடனே பண்ணி ஆகணுங்க அப்படின்றது இருக்காது. ஆனால் நீங்கள் 8 மணி 9 மணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவசர காலகட்டத்தில் எந்திரிச்சிங்கன்னா எல்லாமே நெருக்கடியாகும். நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் இல்லாத மாதிரி இருக்கும், ஃபோனில் வந்த மெசேஜை பார்க்குறதுக்கே டைம் இல்லாத மாதிரி இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸில் புதுசாக எதுவுமே கிரியேட் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அதுவே நீங்கள் அதிகாலை எழுந்திரிக்கப்படும் பொழுது இதற்கான காலகட்டம் உங்களுக்கு வந்து ஸ்பேசஸ் நல்லா ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய ஆற்றல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பூமியில் நல்ல கீழே இறங்கி கிடைக்குதும்பாங்க. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்திரிக்கப்படும் பொழுது அது உங்களுக்குள்ளே வந்து உட்கிரகிக்கப்படும். அப்போ உங்கள் உடம்புக்குள்ளே ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்கும். ரத்த ஓட்டம் சீராகும். நீங்கள் அதிகாலை எழுந்தீங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து தூக்கம் வர்றது சொக்குறதுன்றது நடக்காது. ஆனால் நீங்கள் 5 மணிக்கு 6 மணிக்கு 7 மணிக்குன்னு அலாரம் வச்சு எழுந்து படுத்து 8 மணிக்கெல்லாம் நீங்கள் எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுங்க, அன்றைக்கி நாள் முழுவதும் திரும்பவும் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், கொட்டாய் வந்துக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் தூங்கினா நல்லாயிருக்கும், ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு உங்களை சோர்வுபடுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ பாருங்கள், நீங்கள் அந்த அதிகாலை எழுந்திருக்கிறதுனால அன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்க முடியும். அன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்கணும்னா அந்த அதிகாலை எழுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை உடனடியாக கடைபிடிக்க ஆரம்பிங்க. இது போக நம்ம உடம்புக்குள்ள ஆக்சிஜன் அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் நம்மளுடைய ரத்த ஓட்டத்துக்கு தேவையான ஃபியூலே. அப்போ இந்த ஆக்சிஜன் அப்படின்றது நம்ம பகல் நேரத்தில் சுவாசிக்கிற ஆக்சிஜனுக்கும் அதிகாலை நேரத்தில் சுவாசிக்கிற ஆக்சிஜனுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. அது இந்த பிரபஞ்சமானது நைட்டு ஃபுல்லாக வந்து சுத்தப்படுத்தப்பட்டு காலையில் சுத்தமான ஆக்சிஜன் நம்ம கொடுக்கும். உடம்பு எப்படி க்ளீன் பண்ணி கொடுக்குதோ அது போல் அந்த பிரபஞ்சம் பண்ணும். அதனால தான் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உள்ளதுன்பாங்க. இந்த அண்டம் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ அதிகாலை நேரத்தில் சுத்தமான காற்று உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த காற்றை சுவாசிக்கக்கூடிய நபர்கள் அதிகாலை எழுந்தால் மட்டும்தான் அதை வந்து சுவாசிக்க முடியும். நம்ம ஒரு அடைச்ச பெட்ரூம்குள்ளே நீங்கள் வந்து சுவாசம் பண்ணி வெளிவிட்ட காற்றையே மீண்டும் மீண்டும் சுவாசிச்சுக்கிட்டு நீங்கள் ஃபுல்லாக படுத்துருந்தீங்க அப்படின்னம்னா எப்படி இந்த சுத்தமான காற்றை உங்களால் சுவாசிக்க முடியும்? அதனால் உங்களுடைய படுக்கை அறை 5 மணிக்கே உங்களுடைய ஜன்னல்கள் ஓப்பன் செய்யணும். அந்த சுத்தமான காற்று உங்களுடைய அறை முழுவதும் நிரம்பட்டும். நீங்கள் போய் நல்ல ஒரு ஜன்னல் ஓரத்துலையோ அல்லது உங்களுடைய மொட்டை மாடியிலையோ அல்லது வெளியில் போய் வாக்கிங்லேயோ சுத்தமான காற்றை வந்து நீங்கள் வந்து சுவாசிங்க. இதன் மூலமாக தான் நமக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால் ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாத்திரைகள்லாம் எடுத்துக்கலாம், எந்தெந்த மருத்துவர்கள்லாம் பார்க்கலாம்னு நீங்கள் தேடுறதை விட உங்களுடைய வாழ்வியல் முறைகளை மாற்றினால் மட்டும்தான் நீங்கள் ஆரோக்கியம் அடைய முடியும். இயற்கை வாழ்வியல் முறைகளில் எவ்வளவு வரைக்கும் உங்களால் கடைபிடிக்க முடியுமோ அவ்வளோ வரை கடைபிடிங்க. ஏன்னா இன்றைக்கி பறவை இனங்கள், விலங்கினங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோம்பலோடு சுற்றுறது கிடையாது. அதிகாலை அது எல்லாமே எழுந்திருக்கிறாங்க. அதனால தான் வந்து அவங்க முழுக்க சுறுசுறுப்பாக இருக்குதுங்க. பறவைகள் பறந்துக்கிட்டே இருக்குது, எவ்வளோ லாங்காக பறக்குது. விலங்குகள் ஓடிக்கிட்டே இருக்குது, எவ்வளவு மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த எனர்ஜி ஃபுல்லாக எங்கே கிடைக்குது? அதிகாலை எழுந்திருக்கிறதுனால தான். பூக்கள் மலர்வதே அந்த அதிகாலை அந்த சூரிய ஒளி வந்த உடனே அப்படியே பூக்கள் மலர்வதற்கு தயாராகிறது. இப்படி எல்லா உயிரினங்களும் அதிகாலை நேரத்தை மிக முக்கியமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. ஆனால் மனிதர்கள் அதிகபட்சமான பேர் ஓகேங்களா இந்த 8 மணி 9 மணிக்கு எந்திரிச்சு சோம்பல்லையே வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதிகாலை எழுதல் பழக்கத்தை உடனடியாக துவங்குங்க. உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்குங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.